என்று சொல்லி. அல்லேலூயா. இக்கட்டான நேரத்திலே கர்த்தர் தான் நமக்கு மறைவிடமாயிருக்கிறார். நம்ம எங்கேயோ போய் ஒளிய தேவையில்லை. தீங்கு நாட்களில் கர்த்தர் அவருடைய கூடாரத்தின் மறைவிலே நம்மை ஒளித்து வைக்கிறார். நாம எங்கேயோ போய் இந்த உலகத்திலே ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்மை அவருடைய சிறகுகளின் மறைவுகளிலே வைத்து மறைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் நித்தம் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. 5வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இக்கட்டான சூழ்நிலையிலே, இக்கட்டான நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? முதலாவதாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட வேண்டும். நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதைத்தான் தாவீது இங்கே செய்கிறார். நான் அடக்கி வைத்த மட்டும் எனக்கு அமைதல் இல்லை. என் எலும்புகள் உருகிற்று, என் குடல்கள் எல்லாம் எரிபந்தம் போல எரிகிறது. நான் என்ன செய்வேன்? இப்பொழுது எதையும் மறைக்காமல் உம்மிடத்திலே நான் என்ன செய்வேன்? என் பாவத்தை நான் அறிக்கையிட்டேன். யோசுவா ஆகானை பார்த்து சொல்றான், என் மகனே, நீ என்ன செய்தையோ அதை மறைக்காமல் என்னிடத்தில் சொல். இக்கட்டான சூழ்நிலையில எதனால் இந்த இக்கட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி சொல்றேன். முதல் பாயிண்ட், நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இக்கட்டு மாறணும் சொன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்க வேண்டும். நான் அடக்கி வைத்த மட்டும் என்னுடைய அருவருப்புகள் என் மேல் புரண்டு வருகிறது. அதனால தான் 51ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்றாரு. 51ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. உமதனுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஈசோப்பினால என்னை சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். உறைந்த பனியிலும் நான் என்ன செய்வேன்? வெண்மையாவே. நம்மை சுத்திகரிக்கும் பொழுதுதான் நம்முடைய இக்கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும். இங்க வந்திருக்கிற எல்லாரும் சொன்னீங்க, இக்கட்டான சூழ்நிலை வாழ்க்கையில, குடும்பத்துல, வியாபாரத்துல, தொழில்ல, கணவன் மனைவி உறவுகளிலே இக்கட்டான சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா?